ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம The Devil is a Part-Timer சீசன் 1 எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். அதனால இந்த எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பாத்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரி உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பாத்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே யாராச்சும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அதுக்கு பதிலா எப்பவும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க guys, டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதோ நல்ல ஒரு காலி பொழுது காட்டுறாங்க. அதாவது நேத்திக்கு சேல்ஸ்ல பிச்சிட்டு போயிருக்கும் இல்லையா, அதுக்கு மறுநாள் நடக்கக்கூடியதுதான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எதுவும் ஃபெஸ்டிவல்லாம் இல்ல, நார்மல் டேன்றதுனால எஸ்எஃப்சி கடையும் நம்ம மெக்டொனால்ட்ஸும் நார்மலா தான் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் நேத்திக்கு வந்த கூட்டம் மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு கூட்டம் வந்ததுன்னா சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி சீக்கோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாமா, கூட்டமா தான் நடதான் இருக்கும். இருந்தாலும் மேனேஜர் நேத்திக்கு சொன்னது நினைக்கும் போது தான் கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா அவங்க சேல்ஸ் ஒழுங்கா பண்ணலனா வேற எங்கேயாவது மாத்தி விட்டுருவோம்னு சொன்னாங்க. அதனால தான் நான் பண்ண சேல்ஸ் ஓகேவா என்னன்னே தெரியலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, தம்பி நீ ஒரு இடத்துக்கு போணும் பாரு, மேனேஜர் வந்து கையை வைக்க, ஐயோ மேனேஜர் திடீர்னு நல்லா தான் ஒர்க் பண்ண அப்படியே என்ன மாத்திரீங்கன்னு கேட்கவும், தம்பி பயப்படாத, நான் உன்னை வேற இடத்துக்கு மாத்த போறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு நாள் மட்டும் நீ இன்னொரு இடத்துல போய் ஒர்க் பண்ண போற. அதாவது நம்ம ஊர்ல புதுசா திறந்திருக்கக்கூடிய தீம் பார்க் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மெக்டொனால்ட்ஸ்க்கு என்னுடைய ஃப்ரெண்டு தான் மேனேஜர். இருந்தாலும் அந்த இடத்துக்கு எக்கச்சக்கமான மக்கள் வந்துகிட்டே இருக்கிறதுனால அவளால சரியா கூட்டத்தை ஹேண்டில் பண்ண முடியல. அதனால தான் என்கிட்ட யாராச்சும் அனுப்பி ஹெல்ப் பண்ணுப்பான்னு கேட்டதும் நான் உன்னை அனுப்பலாம்னு நினைச்சேன். அதனால நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உன்னால போயிட்டு வர முடியுமான்னு கேட்கவும், அதுக்கு நீங்க தாராளமா போயிட்டு வரன்ற மாதிரி சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சீக்கோ, ஐயோ மோ தனியா போறாரு, நானும் போறேன் அப்படின்ற மாதிரி கை தூக்கிட்டு இருக்க. மேனேஜர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய வேலையை யார் பாக்குறது? அதனாலதான் இல்லமா நீ போ தேவல, மாவு மட்டும் போயிட்டு வரட்டும்னு சொன்னதும் இவ கொஞ்சம் சோகமா இருந்துகிட்டு இன்னைக்கு எல்லா வேலையும் பார்த்து முடிக்க ஆசியலும் சைட்டனும் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நூடுல்ஸ் எல்லாத்தையுமே வேக வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. ஏன்னா இன்னையோட இந்த நூடுல்ஸ் பாக்கெட் எக்ஸ்பைரி ஆகுதான். அதனாலதான் இது வீணாக்க கூடாது, இன்னைக்கு உட்காந்து நம்ம சாப்பிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிடலான்னு ரெண்டு பேருமே வளைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. லூசிஃபர் மட்டும் நாளைக்கு சைட்டன் ஒர்க் பண்ண போறதா சொன்ன தீம் பார்க் இருக்கு இல்லையா, அந்த தீம் பார்க்க பத்தி உட்காந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா சைட்டன் நாளைக்கு அங்க போக சொன்னதுக்கு காரணமே நாளைக்கு வீக்கெண்ட். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான கூட்டம் வரும். அதனாலதான் தீம் பார்க்ல என்ன இருக்குது, ஏன் இப்படி கூட்டம் வருதுன்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது 300 வகையான அந்த பல்லிகள் ரெப்டைல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு ஷோ ஒன்னு நடத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இருக்கிறதுல ரொம்ப பெரிய ஹாண்டட் ஹவுஸையும் இந்த தீம் பார்க்ல திறந்திருக்காங்களாம். அதனால இதை பார்த்த உடனே அரசே நீங்க அங்க போயிட்டு ஒர்க் பண்றதை விட அங்க இருக்கவங்களுடைய பவர் கேதர் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஹாண்டட் ஹவுஸுக்கு போனாங்கன்னா எக்கச்சக்க பேர் பயப்படுவாங்க. அது மூலமா நீங்க அங்க இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பவர் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்துல எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய சூசனவும் ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா இவன் நூடுல்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்றது, சமைச்சு கொடுத்து ஹெல்ப் பண்றது எல்லாமே சைட்டன் என்ன பண்றான் ஏது பண்றான்றத பார்த்துட்டு சரியான டைம் கிடைச்சுதான் உனக்கு கொல்றதுக்காக தான். அதனாலதான் இந்த மாதிரி தினமும் நைட்டு உட்காந்துக்கிட்டு இவனுக்கு என்ன பேசுறானுங்க ஏது பேசுறானுங்கன்றது எல்லாத்தையுமே இவ ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய எமிலியாவுக்கு சீகோ கால் பண்ணி, எங்க நாளைக்கு உங்களுக்கு லீவ் தானே, என் கூட வரீங்களா தீம் பார்க்குக்கு போலான்னு கேக்குறா. ஏன்னா சீகோ மெக்டொனால்ட்ஸ்ல ஈவினிங்க்கு மேல தான் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் நாளைக்கு உங்களுக்கு லீவ் இல்ல, வரீங்களா காலையில தீம் பார்க்குக்கு போலான்ற மாதிரி கேட்கவும், அதுக்கு நம்ம தாராளமா நம்ம போலாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி வைக்க, ஐயோ ஜாலி இந்த ட்ரெஸ்ல மட்டும் நாளைக்கு என்ன அவர் பார்த்தாரு, அவ்வளவுதான் என்னுடைய அழகுல அவர் மயங்கிடுவாருன்னு இந்த பக்கம் இவ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எமிலியாவுக்கு மறுபடியும் இந்த பக்கம் கால் வருது. யாரடான்னு பார்த்தா சூசனோ தான். அதனால உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கவும், இந்த டெவில்ஸ் எல்லாம் ஏதோ ஹாண்டட் ஹவுஸ் அது இதுன்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கேள்விப்பட்டேன். இப்பதான் சீக்கி எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு அவங்க ஒர்க்குக்காக போறதா சொன்னா. அதனால அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனை நடக்காதுன்ற மாதிரி சொன்னாலும் இவ கேட்கற மாதிரி இல்ல. ஏன்னா அவங்க போயிட்டு பவர் கலை பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம் லூசிஃபர் பேசினா இல்லையா, அதனால தான் அவங்க ஏதோ பண்ண போறாங்கன்ற மாதிரி இவ பேசிக்கிட்டே இருக்கவும், சரிமா உனக்கு டவுட்டா இருக்குதுன்னா நாளைக்கு நீ எங்க கூட வா, ஏன்னா நானும் சீக்கவும் நாளைக்கு அங்க போறதா பிளான் பண்ணி இருக்கிறோம். அதனால நீ நாளைக்கு காலை கிளம்பி இருப்பா, நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில மேனேஜர் சொன்ன மாதிரி சைட்டன் அந்த புது கடைக்கு வேலைக்கு வந்துட்டான். அதாவது ஒரு நாள் மட்டும் டியூட்டிக்கு வந்திருக்கான். அதனால இவனை பார்த்ததும் சரி ஓகேப்பா, நீ என்னோட ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி திறமையானா இல்லையான்றதை நீங்க நான் பாத்துறேன்ற மாதிரி சொல்ல, இவனும் ஓகே மேடம் இன்னைக்கு நான் யாருன்றதை உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது இதே நேரத்துல எமிலியா சீகோ அப்புறம் சூசனோ இவங்க 3 பேரும் தீம் பார்க்குள்ள வந்துட்டு ஸ்விமிங் ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டி இருக்கும் இல்லையா, அதனால தான் இவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்கும்போது எமிலியாவுக்கு சீகோ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே செம ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இவளுடைய ட்ரெஸ்ஸை விட இவளுடைய ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் இப்படி ஷாக் ஆனதுக்கு அப்புறம், எப்பா உனக்கு உண்மையாவே 16 வயசு தானே? ஆமாங்க எனக்கு 16 வயசு தான் ஆகுதுன்னு இவ சொன்னதும், ஐயோ கடவுளே என்னையே இப்படி சோதிக்கிறேன்னு தலையை போட்டு முட்டு முட்டிக்கிறா. அதனால என்னாச்சு ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்ற மாதிரி கேட்கவும், அதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன், அதாவதுமா நீ ரொம்ப கியூட்டா பெருசா இல்ல கியூட்டா இருக்கமான்ற மாதிரி சமாளிக்கவும், நான் ரொம்ப கியூட்டா இருக்கேன்ல, சரி ஓகே மாவு மட்டும் இந்த ட்ரெஸ்ல நான் பார்த்தாருன்னா அவ்வளவுதான் கவுந்துருவாருன்ற மாதிரி இவ பேசிக்கிட்டு இருக்கும்போது சூசனோவும் ஓகே நான் தயாராயிட்டேன் வாங்க போலான்ற மாதிரி கூப்பிட இவங்களுக்கு செம ஷாக் ஆகுது. ஏன்னா சூசனோ ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பா இல்லையா, அதே மாதிரி தான் குளிக்கிறதுக்காகவும் ஏதோ ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா. அதனாலதான் இவனை திருத்தவே முடியாதுன்ற மாதிரி இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம சைட்டன் ஜாலியா ஒர்க் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம சைட்டனுடைய மேனேஜர் இவன் ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணுவான்ற மாதிரி இந்த மேனேஜர் கிட்ட சொல்லிருக்காங்க இல்லையா, அதனாலதான் இவங்களும் பரவாயில்லையே அந்த பையன் அவன் சொன்ன மாதிரி ரொம்பவே சூப்பரா ஒர்க் பண்றானேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு சீகோ வந்துட்டா. அதனால இவங்க இந்த இடத்துல பார்த்ததும், ஹே சீகோ நீ உனக்கு லீவ் இருந்தா நீங்க வந்துட்டியா, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கு சூப்பரான 2 பர்கர் ஆர்டர் பண்றன்ற மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வந்த வெளியே பாப்போனே மாவு எல்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்க, பரவாயில்லப்பா நம்ம இடம் மாதிரி இல்லனாலும் இது கொஞ்சம் நல்லா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு கொஞ்சம் சோகமாயிடுச்சு. ஏன்னா இவ கேட்டது இந்த இடத்த பத்தி இல்ல, இவளை
பத்தி. அதனால இந்த விஷயத்தை எல்லாத்தையும் எட்ட இருந்து பார்த்துட்டு இருந்த எமிலியாவும் சைட்டன் உனக்கு அறிவியலடான்ற மாதிரி பக்கத்துல வந்து திட்டிட்டு போக, இன்னொரு பக்கம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ஆசியல் புலம்பிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நைட்லாம் உட்காந்து கட்டுன்னு கட்டினானுங்க இல்லையா, அதோடைய எஃபெக்ட் காலைல இவனுக்கு வேற விதமா காட்டுது போல. அதனால தான் என்னால அரசர் கூட போக முடியும், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற மாதிரி இந்த பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது லூசிபர் மட்டும் எவன் போனோம்னா எனக்கு என்னடா என் வேலையை நான் பாக்குறேன் ஆன்லைன்ல உட்காந்துக்கிட்டு ஏதோ சில பொருள் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ஆன்லைன் வெப்சைட்டோட பேர் என்னன்றது உங்களால கெஸ் பண்ண முடியுதா? முடிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இருந்தாலும் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய சீகோ போயிட்டு பர்கர்லாம் வாங்கிட்டு வந்தாங்களே, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா ஜாலியா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் சூசனோவுக்கு மட்டும் இந்த ஹாண்டட் ஹவுஸ்க்கு போய் பார்க்கணும்னு ஆர்வமா இருக்குது. ஏன்னா லூசிபர் அங்க போனா நம்மளுக்கு பவர்லாம் கிடைக்கும், மக்கள் ரொம்ப பயப்படுவாங்கன்னு சொல்லி வச்சிருந்தாலியா, அதனால தான் அங்க என்ன இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக எனக்கு இந்த இடம் புதுசுப்பா, அந்த இடம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கா, அதனால நான் அங்க கூட்டிட்டு போறியான்ற மாதிரி சீகோ கிட்ட கேட்கவும், அதுக்கு நான் தாராளமா நம்ம உள்ள போலாம், ஏன்னா உள்ள இருக்கிறது எதுவுமே ரியல் கிடையாது, ஜஸ்ட் ஃபன்னுக்காக வச்சிருக்கக்கூடிய விஷயம் சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் அடுத்த நிமிஷமே கிளம்பி ஹாண்டட் ஹவுஸ்க்குள்ள வர இவங்களுக்கு செம்ம நடுக்கமாகுது. ஏன்னா இந்த இடம் நான் ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்டிருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய வைப் இவங்களுக்கு செம்ம பயத்தை கொடுத்திருக்கும். அப்படிதான் ஒரு கட்டத்துல சீகோ இங்க இருக்கக்கூடிய கண்ணாடியில் இருக்கக்கூடிய பேய் மாதிரி உருவத்தை பார்த்த உடனே ஐயோ இதுக்கு அப்புறம் என்னால இருக்க முடியாது, என்ன ஆள விடுங்கடா சாமின்னு இந்த இடத்துல இருந்து வெளியில ஓடி போயிட்டா. இருந்தாலும் எமிலியாவும் இவ்வளவு கொஞ்சம் தைரியமா இருக்காங்க இல்லையா, அதனால சரி ஓகே எங்க இருக்கிறான்றத பார்த்து நம்ம கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இவங்க உள்ள வந்து தேடி பார்க்கும்போது இந்த இடத்துல அவ உட்கார்ந்திருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால ஏன் இங்க உட்கார்ந்திருக்கிற, வா வெளியில போலாம், இந்த இடம் ஒண்ணு பெருசா எங்களை பயமுறுத்துற மாதிரி இல்லன்னு சொல்லிட்டு இவளை கூட்டிகிட்டே இருந்தாலும் இவ திரும்பவே இல்ல. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய உருவம் சீக்கவே இல்ல. அதனால அந்த உருவம் டக்குனு தரையை திருப்பி நீங்க வந்துட்டீங்களா இப்படின்னு கொஞ்சம் ஹாரர் வைபோட பேச அஜய் எங்களை விட்டு எடுக்கிற சாமின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அடுத்த நிமிஷமே சீக்கோ இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம இங்க போக தேவையில்ல, வேற எங்கேயாவது போலாம்னு சொல்லிட்டு இந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஷோ நடத்துறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு இவங்க வரவும் பாத்தீங்களா உள்ள 300 பல்லிகளுக்கு மேல இருக்குதான்ற மாதிரி சொல்ல சீகோவுக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்குது. ஏன்னா இவளுக்கு பல்லிங்கன்னா சுத்தமா பிடிக்காதா, அதனால எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எமிலியாவும் ஆமா ஆமா எனக்கும் பல்லிங்கெல்லாம் பிடிக்காதுன்னு இவளுடைய உலகத்துல இருக்கக்கூடிய பல்லிங்களை நினைச்சு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இந்த சூசன் ஒர்க்கா இல்லையா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, சமைச்சு சாப்பிட்டா செம டேஸ்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு செம ஷாக்கு. அதனால உண்மையாவே நீ பல்லியை சாப்பிட்டிருக்கான்னு கேட்க, ஆமாப்பா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு ஒரு ஊருக்கு போகும்போது அங்க இருக்கிறவங்க பல்லியை சமைச்சு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அதை பாக்குறதுக்கு அருவருப்பா இருந்தது, இருந்தாலும் ஒரே ஒரு பைட் எடுத்து வச்சா பாரு செம டேஸ்ட். ஆனா அந்த மாதிரி சாப்பாடு எல்லாமே இங்க கிடைக்காது, ஈஸ்ட்லாவில தான் கிடைக்கும் இவ சொல்றதுக்குள்ள எமிலியா டக்குனு வந்து இவளை பிடிச்சிக்கிட்டு ஹேய் பேச்சு வாக்குல நீ பத்தி ஈஸ்ட்லா பத்தி சொல்லிட்டு இருக்க, இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது உன் கதை அவ்வளவுதான், பேசாம அமைதியா இருன்ற மாதிரி சொல்லவும் சரி சரி ஓகே ஓகே நான் தெரியாதனமா உளறிட்டேன்ற மாதிரி கடுப்புல நின்று இருக்க. இன்னொரு பக்கம் சைட்டன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவனுடைய அந்த புது மேனேஜர் இருக்காங்க அதான் அந்த கடையோட மேனேஜர், அவங்க வந்து ஒரு டெலிவரி இருக்குப்பா நீ போய் டெலிவரி பண்ணிட்டு வரியான்னு கேட்கவும் அதுக்கு நான் தாராளமா போறேன்னு சொல்லிட்டு இவன் டெலிவரி கிளம்ப இந்த பக்கம் எல்லாருமே ரெப்டைல் ஷோக்குள்ள வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சீக்கோவுக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கும் இல்லையா, அதனால இங்க இருக்கக்கூடிய முதலைங்க அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்துட்டு இருக்கும்போது ஹேய் கவலைப்படாதப்பா நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல நான் உன பாத்துக்கிறேன் எமிலியா உள்ள பத்திரமா கூட்டிட்டு போறா. ஆனா அடுத்த நிமிஷமே இங்க இருக்கக்கூடிய ஒரு குட்டி பள்ளியை பார்த்து இவ பயந்து போக பின்னாடி வந்துட்டு இருந்த இந்த தீம் பார்க்கோட மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் லைட்டா இடிச்சிருப்பா. அதனால சாரிங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் பயந்துட்டேன்ற மாதிரி சொல்லவும் ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா இவர் நோட்டீஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா இவருடைய பாக்கெட்ல இருந்த சாவிங்க எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அதனால இவர் இந்த பக்கம் சாவி நோட்டீஸ் பண்ணாம போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சைட்டன் சாப்பாடு எல்லாத்தையும் டெலிவரி பண்றதுக்காக போனா இல்லையா, அவன் கரெக்டா இப்ப எங்க வந்திருக்கான்னு பார்த்தா இந்த தீம் பார்க்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சர்க்கஸ்க்கு வந்திருக்கான். அப்ப இங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது இவங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குட்டி குரங்கு தப்பிச்சிருச்சு. அப்படி தப்பிச்ச அந்த குரங்கு என்னடா பண்ணுதுன்னு பார்த்தா அந்த ரெப்டைல் ஷோக்குள்ள சாவி ஒண்ணு கீழே விழுந்திருக்கும் இல்லையா, அந்த சாவி இந்த குட்டி குரங்கு எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல எமிலியாவுடைய கண்ணுல பட்டிருக்கும். அதனால ஹே குட்டி குரங்கு இங்க என்ன பண்றீங்க, வாங்க வாங்க நான் உங்களை சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு கூப்பிடுவோம். இந்த குரங்கு ஒரு செகண்ட் இங்க இருக்கவங்க இப்படி இப்படின்னு பார்த்துட்டு டக்குனு சீக்கோ கிட்ட ஜம்ப் பண்ணி வந்து உட்கார்ந்துக்குது. அதனால இப்ப இந்த குட்டி குரங்கு சீக்கோ கிட்ட போனதுனால இந்த குட்டி குரங்கு கூட இவ்வளவுதான் பிடிச்சிருக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் சர்க்கஸ்க்கு டெலிவரி பண்ண வந்த சைடனும் சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு இப்பதான் கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா அப்பன்னு பார்த்து சடா எங்க இருக்கிற சடா எங்க இருக்கிற அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தவங்க கத்தவும் இன்னும் நம்மள யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு வந்து பார்த்தா அடச்சே இந்த குட்டி குரங்கு சடா எங்க தான் போச்சுனே தெரியலையேன்னு குரங்கு தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப சீக்கோ கூட இருக்கக்கூடிய அந்த குட்டி குரங்கு இருக்கு இல்லையா அதோட பேர் தான் சடாவு. அது மட்டும் இல்லாம அந்த பேர் தான் நம்ம சைடனுடைய இன்னொரு ஃபேக்கான நேம். அதனாலதான் அந்த குரங்குக்கு என்னுடைய பேர் தான் வைக்கணும்ன்ற மாதிரி அவன் பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே நான் வந்ததுனால தான் அந்த குரங்கு தொலைஞ்சு போச்சு, வாங்க நான் உங்க கூட வந்து தேடி அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் தேடி வந்துகிட்டு இருக்க. கரெக்டா இவங்களுக்கு ஆப்போசிட்ல தான் சீக்கோ சூசுனோ அப்புறம் நம்ம எமிலியா எல்லாருமே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அதனால சர்க்கஸ்ல இருக்கிற ஒரு சட்டா சட்டோன்னு கூப்பிடுற சத்தத்தை கேட்ட உடனே ஹை நான் வந்துட்டேன் அப்படின்னு ஜம்ப் பண்ணி இந்த குரங்கு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்க சீக்கோ வந்து ஏங்க இந்த குரங்குடைய பேரு சடாவா, ஆமாமா இவன் ஒரு குறும்புக்கார பயப்புள்ள யார் சொல்றதே கேட்க மாட்டான், அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கான்ற மாதிரி திட்டவும் ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஹே சடாவு நீ குறும்புக்காரனான்ற மாதிரி கிண்டல் பண்ண சைட்டனுக்கு புரிஞ்சு போச்சு நம்மளதான் இவங்க கிண்டல் பண்றாங்கன்னு. அதனால போதும் போதும் நீங்க கிளம்புங்க போய் உங்க வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வேலைக்கு போக இவங்க மூணு பேரும் ஜாலியா போயிட்டு இந்த வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் வாலிபால் அது விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா அப்பன்னு பார்த்து தண்ணிக்குள்ள முதல்ல ஒண்ணு நீந்தி போகுது. என்னடான்னு பார்த்தா அந்த குட்டி குரங்கு இருக்கு இல்லையா அது கையில சாவி கிடைச்சது எடுத்துட்டு போயிட்டு முதலங்க இருக்கக்கூடிய குண்டை திறந்து விட்டுட்டு வந்துருச்சு. அதனாலதான் இப்ப இவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது தண்ணிக்குள்ள முதலங்க எல்லாம் வர ஆரம்பிக்க மக்கள் எல்லாருமே ஐயோ முதலங்க முதலங்க ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நல்ல வேலையா பக்கத்துல மெக்டொனால்ட்ஸ் இருக்குதுன்றதுனால எல்லாருமே உள்ள போக கதவை சாத்திடலாம் உள்ள வாங்கன்னு மேனேஜர் எல்லாருமே கூட்டிட்டு இருக்கும்போது சைட்டன் மட்டும் தனியா ஒத்தால அந்த முதலங்க இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி போறான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல மக்கள் எல்லாம் பயந்து அடிச்சு போடுறாங்க இல்லையா அதனால அவங்களுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த பயம் எல்லாமே இவனுக்கு பவரா மாற ஆரம்பிக்க இதை பார்த்துட்டு மா வந்துட்டாரு அப்ப நம்ம காப்பாத்திடுவாருன்ற மாதிரி இந்த பக்கம் சீக்கிரம் பாத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய சூசனையை மட்டும் இன்னைக்கு இவன் மட்டும் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் இவனை போட்டு
பண்ணிடுற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இவ எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துல எதுவுமே நடக்கல. ஏன்னா சைடனுக்கு கிடைச்ச இந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இந்த இடத்துல எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணல. அதுக்கு பதிலா வந்த முதலைங்களா இருக்கு இல்லையா, அதுங்களை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி திரும்பவும் அதுங்களுடைய இடத்துக்கு நார்மலா அனுப்பி வச்சுட்டான். ஆனா இதை எல்லாத்தையும் வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூசனாவால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இவன் ஒரு டீமன் லார்ட் டெவில். அப்படி இருக்கும்போது இவனுடைய பவரை யூஸ் பண்ணி மக்கள் அசால்ட்டா அழிச்சிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை இவன் ப்ரொடெக்ட் பண்றான் இல்லையா, அதனாலதான் எதுக்கு இந்த மாதிரி பண்றான், ஏன் இப்படி இவன் பண்ணான்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டே இருந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இவனுக்கு எல்லா ஒர்க்குமே இந்த தீம் பார்க்ல முடிஞ்சு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சைட்டன் வேற இந்த இடத்துல தன்னுடைய மேனேஜர் சொன்ன மாதிரி ரொம்பவே பக்காவா ஒர்க் பண்ணிருக்கான் இல்லையா, அதனால இங்க இருக்கக்கூடிய மேனேஜரும் சரி ஓகேப்பா நீ எங்களுக்கு இன்னைக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி நீ ரொம்பவே சூப்பரான ஒரு ஒர்க்கர் இருப்பான்னு சொல்லி இவனை பாராட்டி அனுப்பி வைக்க, சரி ஓகே என்கிட்ட சைக்கிள் இருக்குதுப்பா அதை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட வந்துக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு போங்கன்னு சொல்லவும் இவங்க 3 பேரும் டைரக்டா ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஆனா வரவழி முழுக்க சீக்கிரம் இன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஏன்னா சைடு இன்னைக்கு பவர் யூஸ் பண்ணி நிறைய பேர் காப்பாத்தினால அதனாலதான் மாவு இன்னைக்கு பண்ணதெல்லாம் சூப்பரா இருந்துச்சுன்ற மாதிரி எமிலியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சூசனுடைய முகம் மட்டும் கொஞ்சம் சோகமா இருக்கும். ஏன்னா இவ எதிர்பார்த்தது நடக்கல இல்லையா, அதனாலதான் இப்படி சோகத்தோட இருந்தவ கரெக்டா இவங்களுடைய ஸ்டேஷன் வந்தது இறங்கிக்க எமிலியா பை பை சொல்லிட்டு அவளுடைய ஸ்டேஷனுக்கு ட்ரெயின்லயே கிளம்பிட்டா. ஆனா இவங்க இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி சூசனோக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கலர் ரெக்க பறந்து வந்து கீழே விழுது. அது மட்டும் இல்லாம ஹே சூசனோ நல்லா இருக்கேன்ற மாதிரி ஒரு குரல். அதனால யாராவது நம்மள கூப்பிடுறது லைட்டா திரும்பி பார்க்கும்போது இந்த இடத்துல குடி போட்ட ஒருத்தவன் இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட வெள்ளை கலர் ரெக்க இருக்குது. அதனால அந்த ரெக்கையை பார்த்த உடனே இதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி பார்த்துட்டு திரும்பி பார்த்தா இந்த இடத்துக்கு வந்தவன காணோம். ஆனா வந்தது யாருன்னு இவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால சரி ஓகே இதுக்கப்புறம் தான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுதுன்ற மாதிரி இவ பாத்துக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில சைட்டன் தன்னோட வீட்டுல உட்காந்துட்டு ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து லூசிஃபரும் என்ன சைட்டன் நேத்திக்கு அங்க போனீங்களே உங்களுக்கு ஏதாவது மேஜிக் பவர் கிடைச்சதான்னு கேட்க, நீ சொன்ன மாதிரி எனக்கு பவர் எல்லாம் கிடைச்சதுப்பா, ஆனா என்ன அது ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணவும் மொத்தமா காலி ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு நாள் எங்கேயாச்சும் பவர் நம்ம கேதர் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஐயோ அம்மா முடியலன்னு இந்த இடத்துல ஒரு குரல் கேக்குது. யாரான்னு பார்த்தா ஆசியல் தான். ஏன்னா இவனுக்கு நார்மலாவே ஹியூமன்ஸோட ஃபுட்டை சாப்பிட்டாலே ஃபுட் பாய்சன் மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடும். அப்படி இருக்கும்போது இவன் எக்ஸ்பைரி ஆக போற நூடுல்ஸ் எல்லாத்தையும் நல்லா கட்டுக்கட்டுன்னு கட்டினா இல்லையா, அதனாலதான் என்னால முடியலன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும்போது சடனா இவங்க வீட்டுடைய காலிங் பெல்ல யாரோ ஒருத்தவங்க வந்து அடிக்க, ஓ யாரோ வந்துருக்காங்க அடுக்கு நான் போய் பாக்குறேன்னு சைடன் கிளம்புறதுக்கு முன்னாடி லூசிஃபர் போய் கதவை திறக்கணும்னு பாக்குறான். ஆனா இவன் கால் தரு மாதிரி கீழே விட போச்சே எல்லாம் போச்சேன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் jungle.comல ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தான் இல்லையா, அது இவங்களுக்கே தெரியாம தான் ஆர்டர் பண்ணியிருந்திருக்கான். அதனாலதான் உனக்கு இன்னும் தைரியம் இருந்ததுன்னா வீட்டுல இருக்கக்கூடிய காசை திருடி இந்த மாதிரி பொருளை வாங்கி இருப்பன்ற மாதிரி ஆசிரியர் இவனை மிரட்டும் போது இவனுக்கு லைட்டா வைத்த கலக்கவும் உன்னை வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப பாத்ரூம்குள்ள ஓட அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ கைஸ் நீ நம்ம பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுல ஒரு புதுசா ஒருத்தவன் ரெக்கையெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கான் இல்லையா, அவன் யாருன்றதையும் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அது கூடவே சேர்த்து jungle.com ஒரு விஷயம் இருந்தது, அதையும் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.